தேவனுக்கு மகிமை. நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பகுதி மற்றும் 21ஆம் வசனங்கள். அந்த பேழையிலே சில பேராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே பேழையிலே 8 பேர் காக்கப்பட்டார்கள் என்றும் அந்த பேழை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பனை என்றும் பேதுரு எழுதுகிறார். இந்த 8 பேர் பேழையிலே காக்கப்பட்டார்கள் என்பது நோவா தன் குடும்பத்தோடு பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். நோவா, நோவாவின் மனைவி, நோவாவின் 3 குமாரர்கள், நோவாவின் 3 மருமக்கள் அனைவருக்கும் பயபக்தி இருந்ததாக நாம் காண்கிறோம். பயபக்தி என்பது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒன்று. எபிரேயர் 5:7 தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ஜெபம் கேட்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மை மரணத்தினின்று ரட்சிக்கும்படியாக பிதாவினிடத்தில் பண்ணின விண்ணப்பத்திலே தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ஜெபம் கேட்கப்பட்டது என்று பவுல் எழுதுகிறார். எனவே பயபக்தி என்பது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒன்று என்று நாம் அறியலாம். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள் என்று எபேசியர் 5:33 எழுதப்பட்டிருக்கிறது. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள் என்ற வார்த்தை நோவாவின் பயபக்தி நோவாவின் மனைவியோடு இணைகிறது. பெற்றோரிடத்திலே பிள்ளைகளும் பயபக்தியாக இருக்கிறார்கள் என்பது நோவாவின் 3 குமாரரோடு இணைகிறது. 3 மருமக்களும் பயபக்தியோடு நோவாவின் குமாரரோடு இணைக்கப்படுகிறார்கள். பயபக்தி என்பது நோவா குடும்பத்தின் சொத்தாக காட்சியளிக்கிறது. இதுவே பேழையை முழுவதுமாக கட்டக்கூடிய இடத்திலே செயல்பட்டது. நோவா தன் மனைவி, 3 குமாரர்கள், 3 மருமக்கள் அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். இது ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படக்கூடிய உபதேசத்தை வெளிப்படுத்தும். ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுவது என்பது கொலோசியர் 1:21 மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஏதேனில் மனம் கெடுக்கப்பட்ட இடத்திலே சாத்தான் பகையை உண்டாக்குகிறான். பகையை நீக்கி ஒப்புரவாக்கப்பட்டால்தான் ஒன்றாக்கப்பட முடியும். எபேசியர் 2:14 பகை என்ற தடுப்புச் சுவர் உடைக்கப்படுகிறது. எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொல்லுகிறார். பகை என்ற சுவருக்கு உயிர் இல்லை. ஆனால் இங்கு பகையை சிலுவையினாலே கொல்லுகிறார் என்றால் பகைக்கு உயிர் இருக்கிறது. அது ஒரு துஷ்ட மிருகம், அதை நாம் கொல்ல வேண்டும். தொடர்ச்சியான வசனங்களிலே இப்படி ஒப்புரவாக்கி ஒன்றாக்கப்படுகிறதாக பவுல் எழுதுகிறார். நோவாவுடைய குடும்பம் ஒன்றாக்கப்படக்கூடிய இடத்திலே வெளிப்பட்டது. நோவா குடும்பத்தில் உள்ள அனைவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இடத்திலே இருந்தார்கள். இப்படியாக பேழை முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டது. நோவாவின் குடும்பம் முழுவதும் இணைந்து பேழையை கட்டுவது உலகத்தை நியாயத்தீர்ப்புக்குள் கொண்டு போவதாக இருக்கிறது. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று எபிரேயர் 11:7 எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து என்பது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய இடத்திலே நோவா குடும்பம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு என்ற வார்த்தையை பவுல் குறிப்பிடுகிறார். பூர்வ உலகம் எப்படி நோவா குடும்பம் மூலமாக நியாய தீர்ப்புக்குள் கொண்டு போகப்பட்டதோ அதுபோல் இப்போது இருக்கிற உலகம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க்கு 16:16 எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே விசுவாசம் என்ற வார்த்தையை பவுல் குறிப்பிடுகிறார். விசுவாசம் என்ற ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையான பேழை நோவா குடும்பத்தை ரட்சித்தது. அதுபோல ஞானஸ்தான சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தண்ணீர் ஒரு கூட்டம் ஜனங்களை அழித்தது. அதே தண்ணீர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தது. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் நம்மை சுத்திகரித்து கொண்டு கரை, திரை, பிழை 3 இல்லாத பரிசுத்தமும் மகிமையுமான சபையாக மாறுவோம். ஞானஸ்தானம் என்பது தேவனோடு நாம் பண்ணும் உடன்படிக்கையாக இருக்கிறது. அது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று 1 பேதுரு 3:21 பேதுரு எழுதுகிறார். உடன்படிக்கை பெட்டியின் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம் என்று யாத்திராகமம் 37:1 எழுதப்பட்டிருக்கிறது.
உடன்படிக்கை பெட்டியின் நீளம் 2 பக்கமும் சேர்த்து 5 முழம் என்றும் அகலம் 2 பக்கமும் சேர்த்து 3 முழம் என்றும் நாம் அறியலாம். 5 என்பது ஐம்புலனுள்ள மனிதனையும் 3 என்பது திருத்துவ தேவனையும் காட்டும். தேவனும் மனிதனும் உடன்படிக்கை பண்ணுவது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்ற ஞானஸ்தானத்தின் உபதேசமாக பேதுரு எழுதுகிறார். இங்கு நோவாவின் பேழை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 300 என்பது தேவனோடு சஞ்சரிப்பது. ஆதியாகமம் 5:22 ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சஞ்சரித்தார் என்பது ஆங்கிலத்தில் நடந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 50 என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. 50 என்ற எண் பெந்தைக்கோஸ்தே நாளாக இருக்கிறது. 30 என்பது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. இயேசு 30வது வயதிலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கின இடத்திலே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சாட்சியை பெற்றார். இதுவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஞானஸ்தானத்திலே 300 என்ற தேவனோடு நடக்கக்கூடிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். 50 என்ற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். 30 என்ற நிறைவான வளர்ச்சிக்குள் கடந்து போகிறோம். நோவாவின் பேழைக்குள் உள்ள 3 தட்டுகள் திருத்துவத்தை காட்டும். இது பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதை காட்டுகிறது. கதவு என்பது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியத்தை கைகொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று ஏசாயா 26:2 எழுதப்பட்டிருக்கிறது. ஜன்னல் என்பது தானியேல் பல கனிகளை திறந்து, அதாவது ஜன்னல்களை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று காணுகிறோம். தானியேலும் சகோதரர்களும் பாபிலோனிலே உயர் பதவியிலே இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் எருசலேமாக இருந்தது. நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதன் நோக்கம் எருசலேமை அடைந்து கொள்ளும்படியாகவே. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று யோவான் 3:5 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நோவாவின் பேழைக்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் என்பது பயபக்தியோடு பேழையை கட்டக்கூடிய இடத்திலும் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படக்கூடிய இடத்திலும் உலகம் ஆக்கணைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாகக்கூடிய இடத்திலும் தேவனும் மனிதனும் பண்ணும் உடன்படிக்கை என்ற இடத்திலும் தேவனோடு நடக்கக்கூடிய இடத்திலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடையக்கூடிய இடத்திலும் எருசலேமை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. இந்த ஞானஸ்தான உபதேசத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.